நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் டாக்டர் ஆன் கால்ல நம்ம நேர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம உடலில் தடிப்புகள் ஏற்படும் டாக்டர். ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு எடுக்கும்போதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போதோ ஒரு அலர்ஜி மாதிரியான ஒரு விஷயம் வரும். எதனால் வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது. உடல் ஃபுல்லாக ஒரு தடிப்புகள் ஏற்படுறதா இருக்கட்டும். இதுக்கு என்ன காரணம்? உணவுனால ஏதாவது ஒரு அலர்ஜி காரணமா, இல்லை இந்த டஸ்ட் படுறதுனால அலர்ஜியா, என்ன காரணமாக இருக்கும்? இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வழக்குகளில் மொழிகளில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு, தடிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மெடிக்கல் டேர்மில் என்னென்னா அர்டிகேரியான்னு சொல்லுவோம். அதுலேயே கொஞ்சம் நார்மல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஹைவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வாமை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏதோ அலர்ஜிக்கை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது நமக்கு பாய்சனஸாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ இது நம்ம சுவாசித்தாலோ, இப்போ ஒரு பெயிண்ட் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது சுவாசித்தோம்னாலோ, இல்லை சாப்பிட்டோம்னாலோ, இல்லை அருந்தினோம்னாலோ, இல்லை அதோட நம்ம ஸ்கின் டச் ஆச்சுனாலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ட் செல் அப்படிங்கிற ஒரு வகையான செல் இருக்கும். இது நம்ம வெள்ளையணுக்களோடு சேர்ந்தது. ஸோ நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கிருமி அலர்ஜி வந்தது அப்படின்னா ரியாக்ட் பண்ணணும். அப்போ இந்த மாஸ்ட் செல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ ஹிஸ்டமின் அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி சைட்டோகைன் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், ஹெப்பாரின் இந்த மாதிரி. ஸோ அதை ரிலீஸ் பண்ணும். ஹிஸ்டமின் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும். ஸோ விரிவடைய வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளில் கால்களில் உடம்புல எந்த இடத்துல வேணுமாவது தடிப்பு வரலாம். ஸோ நம்ம கொசு கடித்தால் எப்படி தடிப்பு இருக்கும், ஸோ அந்த மாதிரி தடிப்புகள் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு கண்கள்லேருந்து நீர் வடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், ஏன்னா சுவாச குழல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் தடிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா காற்றோட்டம் சீராக இருக்காது, அதனால மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். ஸோ இதில் நான் முன்னாடி ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வாமை அலர்ஜி அப்படிங்கிற, இல்லைன்னா பாய்சனஸ் அப்படின்னா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைவம் சாப்பிடுபவர்கள் அப்படின்னா வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற அசைவம் சாப்பிட்றவங்க இந்த ப்ரான் போன்ற விஷயங்கள் இருந்தால் சிறு வயதிலிருந்து நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆமாம், சரியா? அப்போ திடீர்னு ஒரு நாள், இவ்வளோ நாள் எனக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா தடிப்பு வரல, இவ்வளோ நாள் எனக்கு ப்ரான் சாப்பிட்டா தடிப்பு வரல, இப்போ வருது அப்படின்னா இங்கே அது ட்ரிகரிங் ஃபேக்டர். ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது முன்னாடியே இருக்கிறது. ஆனால் சில சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறதுலையோ இல்லை ஸ்ப்ரேலையோ ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கு. அதே மாதிரி பூச்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நுனிகள் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு ஏற்படும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூட்டா திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு ஒவ்வாமையினால ஏற்படக்கூடியது. ஸோ என்ன ஒரு தவறுன்னா, இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம தன்னுடல் தாக்கு நோய். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் இருந்திருக்கலாம். ஏதாவது நம்ம பெற்றோர்களுக்கு ஆஸ்துமா போன்ற விஷயமோ, சொரியாசிஸ் போன்ற விஷயமோ, ஏதோ ஒரு இருக்கும் ஜெனட்டிக் ஃபேக்டர். அதாவது ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த தோட்டாவை போல. ஸோ நம்ம இந்த இது நம்ம சாப்பிட்டோன்னே நம்ம கட் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது உணவு பகுதிகள் இதில் உணவு குழாயில் சேதமடையும். ஸோ அப்போ இந்த சொல்லக்கூடிய அவங்க குறிப்பாக இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்கவங்களுக்கு எது ரொம்ப அலர்ஜியாக இருக்குன்னா, எந்த ஃபுட் அதிகமாக புரதம் கண்டென்ட் இருக்கோ அந்த ஃபுட்டு தான் அவங்களுக்கு அலர்ஜி ஆகும். ஸோ அப்போ என்னன்னா, அந்த புரதம் வந்தோடனே இந்த கட் லீக்கேஜ் இருக்கிறப்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஏதோ கிருமி வந்துருச்சு அப்படின்னு நினச்சி எதிர்வினை தாக்குதல் நடத்தும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நெடுநாட்களாக செய்த தவறு.
அந்த இருக்கக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசார்டரை வந்து தூண்டுவித்தோம். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே சர்வசாதாரணமாக சாப்பிடக்கூடிய மஷ்ரூமோ காளானோ இல்லை வேர்க்கடலையோ ப்ரானோ நமக்கு அலர்ஜி ஆகுது. அதனால தான் நமக்கு அலர்ஜி ஆகுது. ஆனால் இப்போ நான் ரெண்டாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அக்யூட்டாக ஒரு அலர்ஜி ஏதாவது வருது, ஸ்ப்ரேயில் இருக்கிறதோ இல்லை நான் சாப்பிட்ட உணவு வந்து சரியா இல்லை, ஒரு கெட்டு போயிருந்தது, ஏதோ ஒரு பாய்சனஸ் இதாக இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்படும். இங்கே என்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதை வெளியேற்ற கிளென்ஸ் பண்ணுறது, அதைத்தான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நான் பண்ணாமல் என்ன பண்ணுறது, திருப்பி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு அதை வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த ஹிஸ்டமினை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி மருந்துகள் போடுறது. போட்ட உடனே அப்படிதான் இருக்கும். அப்படியே க்ரானிக்காக போட்டுக்கிட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெனட்டிக்காக மரபணுவாக சார்ந்து வந்த அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இவங்க புதிதாக தங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்க புதிதாக ஏற்படுத்தி கொள்றது என்னன்னா, அவங்க முன்னோர்கள் அவர்களுக்கு அந்த நோயை கொடுக்கல, ஆனா இவங்க அந்த ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகி இவங்க அந்த நோயை உருவாக்கிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க கடத்துறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள். ஸோ ரெண்டுக்கும் தீர்வு இருக்கானா? கண்டிப்பா தீர்வு இருக்கு. ஸோ இந்த அக்யூட்டா இருக்கக்கூடியதுக்கு வந்தது அப்படின்னா உடனே நம்ம கிளென்சிங் பண்ற மாதிரி எடுக்கலாம். கிளென்சிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஏற்பட்ட மறுநாள் வந்து ரொம்ப ஹெவியா வந்து ஃபுட் எடுக்காம கொஞ்சம் செரிமானத்துக்கு ஈஸியானது. அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொழுந்து, ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது. இல்லை சித்த மருத்துவர்களோட பிரத்யேகமாக வந்து நம்ம வந்து கிளென்சிங்க்கு வந்து இருக்கும், பர்கேஷனுக்கு மருந்துகள் இருக்கும். அது எடுத்தோம்னா அது அப்போட ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். ஓகே. இது வந்து அக்யூட்டாக இருக்கக்கூடியதுக்கு. க்ரானிக்காக இருக்கக்கூடியதுக்கு இட் டேக்ஸ் டைம். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் லீக்கேஜை சரி பண்ணணும்னா அதுவும் சரியாயிடும். அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தக்கூடிய விஷயங்களும் குறைய ஆரம்பிக்கும். ஓகே. இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் அழகாக சொன்னீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், சடனாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அது என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட் லீக்கேஜாக இருக்கட்டும், இதுக்கு என்ன டாக்டர் காரணம்? எங்கே நம்ம வந்து தவறு பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடி நீங்க உனக்கு சொன்னீங்க இதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி அர்டிகேரி அலர்ஜி வந்தது அப்படின்னா யூஸ்வலா என்ன பண்றாங்க, அலர்ஜிக் டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து இந்த உணவுகள் வந்து ஒவ்வாமை அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம லைஃப் லாங்கா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படிங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நீங்க சொல்லக்கூடிய கட் லீக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை பாதிக்கலாம். தைராய்டை பாதிக்கலாம், கணையத்தை பாதிக்கலாம், மூட்டுகளை பாதிக்கலாம், ஸ்கின்னை பாதிக்கலாம், நகத்தினை பாதிக்கலாம், எதில் வேணுமா, அது கண்களில் வந்து பாதிக்கலாம், எந்த பாதிப்பை வேணுமா அது இருக்கும். ஆனால் அதற்கு மேஜராக அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் கட் லீக்கேஜ். கட் லீக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சளிச்சவு அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே என்னென்னா லிம்ஃபேட்டிக் சேனல் போகும். இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நமக்கு எந்த நோயும் ஏற்படுறது கிடையவே கிடையாது. உடம்பு ஒருபோதும் தவறு செய்யாது. நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத உணவு வகைகள் எடுக்கிறது, குறிப்பாக மைதா போன்ற உணவுகளை வந்து எடுக்கிறது. அப்புறம் மலச்சிக்கல். பல பேர் மலச்சிக்கல்னா எனக்கு காலையில இன்னைக்கு மோஷன் போகலை, காலையில கூட கிடையாது, இன்னைக்கு மோஷன் போகலைன்னா தான் மலச்சிக்கல் அப்படிங்கிற கிடையவே கிடையாது. காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கணும். மலம் கழிக்கக்கூடிய டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்குள்ள இருக்கணும். மலம் கழிக்கக்கூடிய கால அளவு வந்து மிக குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா சில யூடியூப்லேயே சில டாக்டர்ஸ் சொல்றாங்க 10 நிமிடம் எடுத்துக்கலாம், 15 நிமிடங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு டாய்லெட் சீட்டில் உட்காந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு மூலம் தான் வரும். ஸோ என்ன அப்படின்னா ஹார்ட்லி 1 or 2 minutes அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம மலத்தை வெளித்தள்ளுவதற்கு நம்ம காலங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த மலம் கழிக்கும் பொழுதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரித்தும் சரியாமலும், இப்போ நம்ம கடலைப்பருப்பு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் செரிமானம் ஆகாமல் அப்படியே முழுவதுமாக வந்ததுன்னா அதுவும் ஒரு வகையான சிக்கல் தான். இதுல சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், தக்காளி தோலெல்லாம் வந்து அப்படியே வருதே, அதுவும் அது வந்து இதானா அது யூஸ்வலா அவ்வளவா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ எல்லா சக்கையும் போயிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு நூலாடை மாதிரி வரும், அது நார்மலான விஷயம்தான். ஸோ அங்கேயே நமக்கு கட் லீக்கேஜுக்கு இதாகுது. இன்னொரு விஷயம், வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா அழிச்சிடுது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஆன்டிபயோட்டிக் அபியூஸ். ஸோ நமது இந்திய நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணுமாது எந்த மாத்திரை வேணுமாது வாங்கிக்கலாம் அப்படின்றது. ஆக்சுவலாக ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். எந்த மருந்து ஆனாலும் மருத்துவரின் பரிந்து சீட்டோட தான் இது பண்ணணும். நம்ம என்ன செய்வோம், ஒரு சளி அந்த மாதிரி போனோம் அப்படின்னா டாக்டர் ஏதோ ஒரு
ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யறது, அதையே ஒரு இதாக வச்சுட்டு சும்மா ஒரு தும்மல், வீட்டில் ஒட்டடை அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தூசுக்கள் வரும், மூக்கில் படும், நமக்கு தும்மல் வரதான் செய்யும். அது நார்மல் மெக்கானிசம் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ உடனே என்ன பண்ணிடணும், நம்ம அன்னைக்கு நாசல் மூக்கை கழுவுறதோ, ஸோ அந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதோ அதை பண்ணிடணும். அது பண்ணுறதே இல்லை. தும்மல் வருதா, இன்னும் கொஞ்சம் டஸ்ட் கொஞ்சம் இழுத்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து சளி அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்ம உடனே என்ன செய்யறது, மருத்துவர் முன்னாடி நமக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மருந்து சீட்டை காமிச்சோம், இல்லை இப்போ தான் எல்லாருக்கும் பேர் தெரியுதே, போய் மெடிக்கல் ஷாப்பில் சொல்லி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அங்கே இன்ஃபெக்ஷனே ஆகலை, அந்த பாக்டீரியாவே போகலை, ஆனால் இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா வந்து அழிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ அப்போ அந்த அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரராட்டம். அது அழிஞ்சு போடனோடனே ஈஸியாக வந்து இன்வேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சளிச்சவுகள் எல்லாம் பாதிக்கப்படும். நாளடைவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் ஆகும், புண்களாகும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கட் லீக்கேஜுக்கு மெயின் ரீசன். தேவையில்லாத அந்த நிறமியான உணவுகள், பட்டை தீட்டப்பட்ட உணவுகள், அடுத்து இந்த தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸ், அடுத்து கட் பாக்டீரியாவை நல்ல வளர்க்க நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். அந்த நார்ச்சத்து அவ்வளவா நம்ம எடுக்கிறது, அதை நம்ம எல்லாத்தையுமே பட்டை தீட்டிட்டோம்ல, அது ஒரு விஷயம். மோர்ல அவ்வளோ நல்ல கட் பாக்டீரியா இருக்கு. இன்னைக்கு நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ்னு விற்கிறதெல்லாம் என்னன்னா கார்னோட பேஸ்ல, இனிப்போட பேஸ்ல தான். அதுல 1-2 ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபார்ட்டிஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு. அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் லீக்கேஜ் வராது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சிலம்பரசி. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கோசரம் தான் கேட்கணும் மேம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம். 35 வயசு. கடலூர்ல இருந்து பேசுறோம். தலையில டாண்ட்ரஃப் நிறைய இருக்குது. அது என்னன்னா ஸ்கின்ல வந்து நெத்தியில எல்லாம் வேர்க்குற மாதிரி வருது. எவ்வளவு காலமா இருக்கு சிலம்பரசி? சிலம்பரசி சொல்லுங்கம்மா. எவ்வளவு காலமா உங்களுக்கு இந்த மாதிரி தலையில டாண்ட்ரஃப் அதிகமா இருக்கு? இப்ப இந்த ஒரு 6 மாசமா தான் ரொம்ப நிறைய இருக்குங்க மேம். அதற்கு முன்னாடி இருந்தது இல்ல. சோ டாண்ட்ரஃப்ங்கிறது நார்மலா நீங்க வந்து உதுத்தா பொடி மாதிரி வருதா இல்ல வந்து செதில் செதிலா இருக்கா? பொடி மாதிரி வருது. ரொம்ப. ஓகேமா. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றீங்களா? டைலர் மேம். ஓகே. நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தலைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கு? நல்ல உப்பு தண்ணீரா இல்ல நார்மல் தண்ணீரா? உப்பு தண்ணி தான். ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்புகள் அதிகமாக இல்லை அதில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக நம்ம முடியோட அந்த வேர்க்கால்கள் ஸ்கால்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்னதான் தேய்க்கணுங்கிறதுல இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா சீபம் அப்படிங்கிற ஒரு செக்ரீஷன் இருக்கும். ஸோ அது அந்த வேர்க்கால்கள் கொடுத்து அந்த முடிக்கு தேவையான ஒரு இயற்கை எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சீபம் செக்ரீஷன் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த உப்பு தண்ணீர்ல வந்து குளிக்கிறோம். அப்ப என்ன பண்றதுன்னா இந்த உப்புக்களும் இந்த மேல இருக்க அந்த சீபம் செக்ரிஷனும் ரெண்டு சேர்ந்து இதாயிட்டு ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும்னா தோலோட அந்த மேற்பகுதி இருக்கு பாத்தீங்களா, எப்படி நம்ம இந்த தோல் மேல் தோல் பீரியாடிக்கா ஷெட் அவுட் ஆகும், மெதுவா ஷெட் அவுட் ஆகும், ஒரு 28-30 நாட்கள் எடுக்கும். அதே மாதிரி ஷெட் அவுட் ஆகிறத வந்து தடுக்க செய்யுது. ஸோ தடுக்க செய்யறப்ப ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரை ஆன பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சன் வந்து உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அதிகமாக டாண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அந்த இது படுற இடம் நம்ம ஸ்கின், நெற்றி, தோள்பட்டையிலலாம் வந்து கருப்பாக பொறி பொறியாக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்னு கடைகளில் வந்து கிடைக்கும். அது நல்லா ஒரு ஸ்பூன், ஒரு பக்கெட் தண்ணிக்கு நீங்கள் தலைக்கு குளிக்கக்கூடிய பக்கெட்டில் மட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருங்க. ஒரு 15 நிமிடங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சால்ட் எல்லாம் கீழே செட்டில் ஆயிரும், மேலே மட்டும் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வேற ஒரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து முடி வாஷ் பண்ண யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால முதல் விஷயம் என்னென்னா அந்த கெமிக்கல்ஸ், அதாவது அந்த உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு சீபம் செக்ரிஷன் சீராக இருக்கும், அந்த ஸ்கால்ப் வந்து ட்ரைனஸ் ஆகாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாகவே வந்து பொடுதலை தலைன்னு கிடைக்கும், அது எடுத்துக்கிட்டாலும் சரி. இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருஞ்சீரகத்தை எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து குளிப்பதற்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள்.
கொஞ்சம் உங்கள் ஸ்கால்ப் நல்லா அந்த ஒரு ரெகுலர் இது வர்ற வரைக்கும் தயவு செய்து சீயக்காய் அரப்பு போன்றவையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நார்மலான பிறகு சீயக்காய் அரப்பு போன்றவை யூஸ் பண்ணுங்கம்மா. நன்றி. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு நளினி, நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என் வயசு 50மா. வணக்கம் நளினிமா, சொல்லுங்க உங்க சந்தேகம் என்ன? ஒண்ணுல டாக்டர் மேடம், எனக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் உப்பிசமாவே இருக்கு, வயிறு உப்பிசமாவே இருக்குது. ஓகே. அது வந்து நான் வந்து இப்போ வாக் போயிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு 15 மினிட்ஸ் தான் போயிட்டு இருந்தேன், ஈவினிங் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஓகே. இப்போ நான் ஜாப் போயிட்டு இருந்தேன், அதனால போனேன். இப்போ ஒரு 3 மந்த்ஸா எந்த ஜாப் இல்ல, போகல. ஓகே. வீட்டுலதான் இருக்கேன். இப்ப என்னன்னா ஒரு 3 நாளா 1 hour நான் வாக் போயிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில இந்த சீரக தண்ணி குடிச்சோம் அப்படின்னா குறையும் சொன்னாங்கன்னு அது ஒரு 15 டேஸ் 20 டேஸா பண்ணிட்டு இருக்கேன். சீரக தண்ணி 20 டேஸ் குடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த வாக் போயிட்டு இருக்கேன். அப்படியும் கூட எனக்கு வந்து இந்த அது குறையிறது எப்ப குறையும் என்ன ஏதுன்னு தெரியாம எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஓகே, நான் சில கேள்விகள் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சரியா? இப்ப மேல் வயிறு உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு உப்புதா இல்ல எப்பயுமே மேல் வயிறு மேல உப்பிதான் இருக்கா? காலையில லேசா ஒரு மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதாவது ஒரு 1/4 பாயிண்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உப்பிக்குது. ஆமா, உப்பிக்குது. ஓகே, இந்த உப்பல் அப்படிங்கிறது மேல் வயிற்று பகுதியில நடுப்பகுதியில ஜாஸ்தியா இருக்கா, வலது பகுதியில ஜாஸ்தியா இருக்கா, இடது பகுதியில ஜாஸ்தியா இருக்கா? அது நல்லா கொஞ்சம் ஈவனா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஈவனா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து அந்த தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பகுதி எப்படி இருக்கு? உங்களுக்கு மேல் பகுதியை விட கம்மியா தான் இருக்கு. அது கம்மியா இருக்கு. அது ஒரு யோகா பண்ணிட்டு இருந்தேன், அப்ப கொஞ்சம் டைம் இருந்தது, யோகா பண்ணிட்டு இருந்தால கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, அடிவேறு குறைஞ்சிருக்குது. ஆனா மேவயிறு குறையவே மாட்டேங்குது. யோகா பண்ணாலுமே மேவயிறு வந்து குறையவே மாட்டேங்குது. வேற எதுக்காகவாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? அது மருந்து மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடில இருந்தே அப்படிதான் இருக்கு. இப்ப கிட்டன்ஸ்ல வந்து ஒரு 6 மந்த்தா சுகர் லைட்டா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னனால ஆஃப் டேப்லெட் மார்னிங் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். சரி, HbA1c எவ்வளவு இருக்கு? எது புரியல? 3 மாத சர்க்கரை அளவு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? HbA1cன்னு பாப்பாங்களா, 3 மாத சர்க்கரை அளவு. அது வந்து லாஸ்டா ஃபைனலா நான் பாக்கும்போது ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். 160 180 இதுக்குள்ள தான் வச்சிட்டு இருக்கேன். இல்ல, நான் அது கேட்கல. 3 மாச சர்க்கரை அளவு 6 7 8 9 10 11 12 இப்படி இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓ அப்படியா? அது எனக்கு சரியா நீங்க கேக்குற டெஸ்ட் எனக்கு புரியல. நான் எடுக்கிற டெஸ்ட்ல வந்து அவங்க இந்த இதான் கொடுக்குறாங்க. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் HbA1c பாருங்க, உங்களுக்கு என்ன காரணங்களால இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல் வயிறு மட்டும் உப்பி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சுகர் இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டாதான் மேல் வயிறு உப்புது அப்படின்னு இல்லை, காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்சம் குறையுது. அதற்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி மேல் வயிறு உப்பி இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா இது மெயின் விஷயம் இவங்களுக்குரியது விசரல் ஃபேட் தான். நம்ம பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. இன்சுலின் சரியாக உபயோகப்படுத்த முடியாத நிலை இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய சுகர் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேட்டா கன்வெர்ட் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் கணையம் இந்த மாதிரி மேல் வயிற்று பகுதிகளில் போய் இது வந்து டெபாசிட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு வந்து அந்த தொப்புள் கீழ்ப்பகுதி உப்பி இருக்கும், இருந்தாலும் ஒரு டபுள் இது இருக்கிற மாதிரி இருக்கும். மேல் வயிற்று பகுதி மற்றும் ஒரு மாதிரி புட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே வந்து உங்களுக்கு சுகர் வரப்போகுது அப்படிங்கிறதுக்குரிய முன்னெச்சரிக்கை தான். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அஜீரணம் வயிறு உப்புசம் அப்படின்னு நினச்சே வந்து அதை இது பண்ணிட்டீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் வந்து செய்யும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். காலையில் கொஞ்சம் மோஷன் போனதுனால கொஞ்சம் அது இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அகைன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அது மேலே உப்பிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னென்னா ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவர்களை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எடுத்த உடனே மருந்து மாத்திரைகள்னு போடாமல் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். யூஸ்வலாக இப்போ மருத்துவர்கள் எல்லோருமே பரிந்துரைக்கிறாங்க
இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இந்த சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் மாதிரி போட்டு இந்த ஒன் டச்ல பார்க்கும்பொழுது என்னன்னா நம்ம அப்பதான் சாப்பிட்டுருப்போம், சாப்பிட்டுட்டு உடனே போவோம், கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும், பார்த்துட்டு நமக்கு சுகர்னு நினைக்கும். சுகர்னு வந்தாலே ஒரு படபடப்பு வந்துடும். ஓ, சுகருக்குரிய படபடப்பா இந்த பயத்தால வந்த படபடப்பான்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால என்ன, HbA1c பாருங்க, அது ஒரு 5.86 இருந்ததுன்னா சுகர் வரப்போது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. 6லேருந்து 7க்குள்ளே எடுத்ததுன்னா எடுத்த உடனே மருந்து மாத்திரைகள் வேண்டாம். ஸோ டயட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு பாருங்க, வெயிட்டும் குறையணும், அது ரொம்ப முக்கியம். வெயிட்டும் குறைஞ்சு இந்த HbA1c குறைஞ்சதுன்னா நீங்க வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க மருந்து மாத்திரைகளை எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம அப்சார்ப் ஆகாம பிளட் லெவல்ல அவ்வளவா இல்லாம இருக்கிற மாதிரி தான் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, கிரானிக்காக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்போம், அப்புறம் நாளைக்கு ஒரு அதிகமாக பிபி இருக்கக்கூடிய பேஷண்ட்டாகவும், அதுக்கடுத்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், ஹார்ட் பேஷண்ட், இப்படியே தான் போகும். ஸோ இதை இங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சகோதரிக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஃபேட்டி லிவர், இது சர்க்கரை வருவதற்கு முந்தைய நிலை, அதுதான் இப்போ இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவில் மாவுச்சத்தை வந்து குறைங்க. இல்லை முறையாக மருத்துவர்களிடம் ஒரு டயட்டீஷியன் இல்லை நமது மருத்துவமனையில் உங்களுக்கு நாங்கள் உணவு முறையும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதை கேட்டு ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த ஃபேட்டி லிவர் அதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கனாலே நார்மலாக நீங்கள் சுகர்லேருந்து ரிவர்ஸ் ஆயிடலாம், இந்த மேல் வயிறு உப்புசமும் இருக்காது. அடுத்து சீரக தண்ணி குடிக்கலாம், அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது, நன்மை தான். அடுத்து 2வது விஷயம், வாக்கிங் 1 hour போகிறீங்க, வாக்கிங் போங்க, அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஆனால் வாக்கிங் நம்ம சும்மா அப்படியே பேசிக்கிட்டே நடக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாக்கிங் என்ன ஸ்பீடில் நடக்கிறீங்க, உங்கள் ஹார்ட் ரேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் ஃபேட்டும் வந்து பேர்ன் ஆகும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி வாக்கிங்கும் போய் உணவு முறையும் வந்தால் இந்த மேல் வயிறு உப்பல், இப்போ வந்து உங்களுக்கு உப்புசம் ப்ளோட்டிங் இது கிடையவே கிடையாது, இது ஃபேட்டி லிவர், கொழுப்பு தான் மேலே இருக்கு. ஸோ அதுவும் குறையும், சுகரும் ரிவர்ஸ் ஆகும். நன்றிப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? சத்தியமூர்த்தி மேம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணிட்டேன். ஓகே சார், யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. வயது வந்து 29. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி மூக்குல வந்து ஒரு கட்டி மாதிரி நடுவில் உள்ள மூக்கு நடுவில் உள்ள இடத்துல வந்து கட்டி மாதிரி இருந்து ரிமூவ் பண்ணோம். ஓகே. பட் என்னன்னா, அது ரிமூவ் பண்ண பயாப்சி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கட்டி வந்து சின்னதாக எடுத்தது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. பட் ஆனால் இப்போ நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை, நானாக தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இப்போ வரைக்கும். பட் டாக்டர்கிட்ட நான் தனியாக போய் எனக்கு ரிமூவ் பண்ண டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க, இது திருப்பி ரிமூவ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் பார்க்குறது நல்லது அப்படின்னாங்க. பட் அதை கட்டி திரும்பி டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் எதுவும் பார்க்க வேணாம் விட்டுட்டேன். 1 year ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு லைட்டாக அந்த இடத்துல தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நான் போயிட்டு மறுபடியும் டாக்டர் செக்அப் பண்ணுறது நல்லதுங்களா இல்லை இப்போ என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? புரியலண்ணா. இப்போ என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு? ஏன்னா அதாவது லைட்டா ஒரு இரிட்டேஷன் மாதிரி, ஒரு சின்னதா ஒரு சின்னதா ஒரு ப்ரெஷர் மாதிரியோ இல்ல சின்னதா ஒரு வலி மாதிரியோ லைட்டா ரொம்ப மைனூட்டா வந்து போகுது. இப்போ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அந்த கட்டிகள் மாதிரி மூக்கு நடு தண்டுவடத்துல இருந்ததா சைடுல இருந்ததா? நடு தண்டுவடத்துக்கு சைடுல, லெஃப்ட் சைடு மூக்குல. அதான்ப்பா, லெஃப்ட் சைடு மூக்குல அந்த தண்டுவடத்திலேயே உள்ள இருந்தது, அதாவது இந்த சைடும் இந்த சைடும் இல்ல. இல்ல நடுவுல. ஓகே. ஆனா அது நார்மலா இது பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு அந்த திசுக்களை டெஸ்ட் கொடுத்தப்பதான் கேன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, கேன்சர் கட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுத்திருந்தாங்களா இல்ல சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணிருந்தாங்களா? இல்ல, நான் எதுவும் இஎன்டி டாக்டரோட சரி, அவங்க அதுக்கப்புறம் நான் அந்த கேன்சர் டாக்டர் யாரையும் நான் பார்க்கல, அவங்களும் வேணாம் சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இல்ல, அந்த நீங்க எடுத்த இந்த திசு செல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்னன்னு ரிசல்ட் வந்துருச்சு? ஏதாவது மேலிக்னன்ட் செல்ஸ் வந்துச்சா இல்ல ஸ்குவாமஸ் எபிதீலியம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி? அது என்ன சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து அடினாய்ட் சிஸ்டிக் இதுவும் போட்டு சலைவரி கிளாண்டு. சலைவரி கிளாண்டுக்குரியது இங்க இருக்காது, அது இந்த இடத்துல இப்படிதான் இருக்கும், இங்க இருக்காது சலைவரி கிளாண்டுக்குரியது. அந்த மாதிரிதான் ரிப்போர்ட் வந்திருந்தது. வாயில வர எச்சி மாதிரி வர்றது உங்களுக்கு மூக்குல அந்த இடத்துல வந்தா இப்படி ஆகும், அந்த மாதிரி பல்ஜா இருக்கு அப்படின்னா. ஆக்சுவலா வந்து சலைவரி கிளாண்டுக்குரியது அப்படின்னா அந்த இங்க இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அது இங்கெல்லாம் கண்டிப்பாக மூக்கு நடுத்தண்டு இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் வரவே வராது. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் எடுத்து அதில் உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அதில் போட்டிருப்பாங்க இப்படி மேலிக்னன்ட் செல் இருக்குது, இல்லை வந்து நியோபிளாஸ்டிக் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அடுத்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மருத்துவர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ எந்த துறை ஜென்ரல் எம்எஸ்னா கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எதுவும் கிளாரிட்டி இல்லை, ஃபஸ்ட்டு உங்கள் ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நார்மலாக வேற ஒரு ஃபிசிஷியன்ட்ட பாருங்கள் என்ன இருக்குது, உங்களுக்கு இருந்தது கேன்சர் தானா அப்படின்னா அடுத்து திருப்பி வரக்கூடாது. நம்ம எடுத்துட்டோங்கிறனால அது இல்லாமல் இருக்காது. ஸோ அது இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஇஏன்னு சொல்லுவாங்க, கார்சினோஜெனிக் எம்ப்ரியோஜெனிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்கள் உடம்புல எவ்வளோ இருக்குது, அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. நார்மலாக 1 2 அப்படின்னு இருந்ததுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இல்லை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்த்து உரிய சிகிச்சை எடுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இது மறைப்பதற்கு எதுவும் பெரிய குற்றமோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு சொல்லுங்கள், உங்கள் தந்தைட்டியோ தாய்ட்டியோ இல்லை திருமணமான மனைவிட்டியோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் உங்களை சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், உணவு முறையிலையும் மற்ற முறையிலையும். ஏன்னா நிறைய நோய் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சுகர் வந்ததுன்னா கூட என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாது, நம்மளே பண்ணிக்கணும், ஏதோ பெரிய வியாதி மாதிரி அப்படின்னு. இதெல்லாம் ரிவர்சபிள் பண்ணக்கூடிய விஷயம்தான். கேன்சர் கூட முறையான அணுகுமுறை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுன்னா கம்ப்ளீட்லி நம்ம வந்து அதை விட்டு வெளியே வந்துடலாம். மறைக்கணும் அப்படின்னு நம்ம தவறு செய்கிறப்ப தான் என்னமோ பெரிய கொலை குற்றம் செஞ்ச மாதிரி பண்ணும் பொழுது தான் என்னென்னா அந்த நோயோட பாதிப்பு அதிகமாகி நம்ம எண்ட் ஸ்டேஜுக்கு போக வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டே இப்படி ஒன்று பண்ணதுன்னு சொல்லுங்கள். அடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து திருப்பி பாருங்கள். இல்லை ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்னை நேரில் பார்த்து கேளுங்க. இல்லை வேற ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு உங்கள் சிஇஏ லெவல் அடுத்து இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூடி மறைக்க வேண்டாம். அதே மாதிரி சும்மா அப்படியே அசால்ட்டாகவும் விடாதீங்க. ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நன்றி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் ரேவதி, திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து அழைக்கிறோம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக. என் பொண்ணுக்கு எனக்கு கேட்கணும். ஓகே, பொண்ணோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. பாப்பாவுக்கு 15 வயசு ஆகுது. அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பிரச்சனை இருக்கு. எவ்வளவு காலமா இருக்கு ரேவதி? அவளுக்கு இப்போ ஒரு வருஷமா அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி தூளா வருது. ஓகே. நீட்டாவே இல்ல. ஹேர் ரொம்ப முடியும் கழியுது அவளுக்கு. ஓகே, ஆக்சுவலா டாண்ட்ரஃப் இருந்தாலே நம்மளோட ஸ்கால்ப் வந்து டேமேஜ் ஆகுறப்ப கண்டிப்பா வந்து முடி வந்து கொட்ட தான் செய்யும். தண்ணி நான் முன்னாடி ஒரு சகோதரிக்கு நான் சொன்னேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன். ஓகே, தண்ணி நாங்க நல்ல தண்ணி தாங்க யூஸ் பண்றோம். தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப பாப்பா 17 இயர்ஸ்னா +1 படிக்கிறாங்களா +2 படிக்கிறாங்களா? அவ 10th படிக்கிறா. 10th படிக்கிறாங்க. சோ இப்போ எவ்வளவு ஒரு வருஷமா தான் இருக்கா? இப்போ ஒரு வருஷமா தான் அதிகமா இருக்கு. நைட் எத்தனை மணிக்கு படுக்குறாங்க? நைட்டு படுக்கைக்கு 11 மணி ஆயிடும். 11 மணி. ஆமா, காலையில ஒரு 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஓகே, சண்டேவும் ஸ்கூல் இருக்கு. ஆமா. என்னைக்கு தலைக்கு குளிக்கிறாங்க? எப்படியும் டியூஷன் இருக்குல்ல. சரி, என்னைக்கு தலைக்கு குளிக்கிறாங்க? வாரத்துல எத்தனை நாள் தலைக்கு குளிக்கிறாங்க? வாரத்துல 3 நாள் குளிப்பாங்க தலைக்கு. வாரத்துல 3 நாள் குளிச்சிடுறாங்களா? ஆமா, 3 நாள், வாரத்துல 3 நாள் தலைக்கு குளிச்சிருவாங்க. அதுலயும் இடையில வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. சரி, அப்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிளென்ஸை வந்து ஸ்கால்பை நீங்க கொடுக்குறீங்க. அதையும் மீறி டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம் டென்ஷன், அதுக்கப்புறம் சரியா தூங்காம இருக்கிறது, அதுதான் பிரச்சனையா இருக்குமே தவிர வேற ஒரு பிரச்சனை. டைம் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா. படிக்கிற அந்த டென்ஷன் இருந்துன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுமா அப்படின்னு மைண்ட்லாம் அதுலயே இருக்கு. எனக்கு பயமாவும் இருக்கு அப்படின்றாங்க. அதுதான், வேற ஒன்னும் இல்லம்மா, நீ படி, உன்னோட இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மல் கைடன்ஸ் கொடுங்க. நீ உன்னோட எவ்வளவு முடியுமோ அந்த ஒர்க்கை போடு, நல்ல அவுட்புட் வரும். நீ போட்டு அதை பத்தி டென்ஷன் பண்ணிக்காத, அம்மா அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு சப்போர்ட்டே அவளுக்கு வந்து போதும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் டாண்ட்ரஃபே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு வந்தாலே அந்த கிளென்ஸ் கொடுக்குறப்ப அந்த டாண்ட்ரஃப் அவ்வளோ வராது. தூங்க சொல்லுங்கள், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்க சொல்லுங்கள். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன்.
பட் இந்த நேரத்துல மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரொம்ப இல்லை, ஒரு 70 ml மட்டும் என்ன பண்ணுங்க, நல்லா பசும்பால் கொஞ்சம் தண்ணியா காய்ச்சினது வந்து இரவு நேரத்துல கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் மிளகு தூள் மஞ்சள் போட்டு கொடுங்க. ஸோ என்னன்னா பால்ல வந்து அந்த ட்ரிப்ளோமர் இருக்கனால கொஞ்சம் நல்லா தூக்கம் வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் இது பண்ணுங்க. பட் ஆனால் அதை தொடர்ந்து எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது வெறும் 70 ml தான், பெரிய கிளாஸ் பால் கிடையாது. ஸோ அவருக்கு நல்ல சப்போர்ட்டாக இருங்க, பயப்படாதம்மான்னு சொல்லுங்க, அதுவும் சரியா போயிடும், இந்த டேண்ட்ரஃபும் சரியாயிடும். நன்றிம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சிவசுதா மேம். ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேட்குறேன். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. 31 மேம் எனக்கு. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்மா? வணக்கம் மேம். டிவி பார்க்காம பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்க क्वेश्चन கேட்கலாம். மேம் எனக்கு 1 மந்த்தாவே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு மேம். ஓகே. நைட் ஆச்சுன்னா ரொம்ப படபடப்பா இருக்கு. ஓகே. சரியா சாப்பிட்டா ஜீரணமாகாத மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. நான் வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணேன் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹெச்பி டெஸ்ட் பண்ணாங்க, 9.1 இருந்துச்சு. அப்புறம் ரத்தம் இதனாலதான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் இஎன்டி டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன், காதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டாங்க. டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இருந்தாலுமே அந்த தலை சுத்துறதுனா கொஞ்சம் சரியாகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி, இந்த ஹெச்பி 9.1 இருக்குங்கிறீங்களே, ஏன் இவ்வளோ கம்மியா இருக்கு? சரியா சாப்பிடுறது இல்லையா, இல்ல மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமா இருக்கா? எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து போகவே இல்லை மேம் ரொம்ப. ஓகே. அதுக்கு முந்தின மாசம்? அதுக்கு முந்தின மாசம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. இப்ப இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆன உடனே, பீரியட் ஆன உடனே நல்ல ஃப்ளோ இருந்துச்சு. நல்ல ஃப்ளோ இருந்ததுன்னா எத்தனை நாள் இருந்தது ஃப்ளோ? ஒரு 3 days இருந்துச்சு மேம். 3 days நல்லா பேட்டர்ன் நார்மலா வச்சீங்க, உதிரப்போக்குல கட்டிகள் அந்த மாதிரி எதுவும் வரல? இல்ல மேம், ரொம்ப அல்ல மேம், பேட் வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலாமா 9.1 அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியான அளவு. ஸோ இதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த மாதவிடாயினால உதிரப்போக்குனால தான் அனிமிக்கா இருக்கா? ஏன்னா போன மாசம் சரியா வரலன்னா அனிமிக்கா இருக்கனால உதிரப்போக்கு அவ்வளவு இல்லாம இருக்கும் ரத்தச்சோகையினால. அதை ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் அனிமிக்கா இருக்கதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண நார்மலா கருப்பு உலர்ந்த திராட்சை, முருங்கைக்கீரை சூப்பு, அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் போன்றவை வந்து சாப்பிடலாம். இது இன்க்ரீஸ் பண்ண சாப்பிடலாம். ஆனா காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ உதிரப்போக்கு ஏன் அதிகமா இருக்கு, கருப்பை அகப்படலம் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஃபைப்ராய்ட் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நார்மலா மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமா இருந்ததுன்னா வாழைப்பூச்சாறு, அதுக்கப்புறம் கொட்டை பன்னீர் திராட்சை சாறு, மாதுளை வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் தோலோட ஃபுல்லா அரைச்சு குடிக்கணும். இதெல்லாம் சாறு தான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல பால் கலக்கிறது, சர்க்கரை போடுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது அதிக உதிரப்போக்கை ஸ்டாப் பண்ணும், இது ஹீமோகுளோபினை ஏற்றும். பட் என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. தலை வந்து சுத்துது, அப்படி கிறுகிறுப்பு இருக்கு அப்படின்னா படுத்து எந்திரிச்சா கிறுகிறுப்பு இருக்கா, டக்குன்னு குனிஞ்சா கிறுகிறுப்பு இருக்காமா? கொஞ்சம் தள்ளுற மாதிரி எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மேம். ஏன்னா அது பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து என்ன அப்படின்னா கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்ம போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, உட்கார நிலையிலேருந்து நார்மலா படுக்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் நார்மலா மாறணும் அப்படின்னா கொஞ்சம் கிறுகிறுப்பு இருக்கும். ஸோ அது ஒரு 2வது காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படபடப்பும் இருக்குது அப்படின்னா ரத்தம் குறைவாக இருந்தாலும் படபடப்பு இருக்கும். அதே மாதிரி தைராய்டும் சீராக இல்லைன்னா படபடப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது உங்க தைராய்டு ஹார்மோன் சீரா இருக்கா, கர்ப்பப்பையில ஏதாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணுங்க. தைராய்டு நார்மலா இருக்கு, கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இல்லை, அகப்படலம் நார்மலா இருக்கு, அது மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தால் அனிமிக் குறைஞ்சிருக்கு, அதை வந்து சரி பண்ணணும். அவ்வளோதான். படுத்து எந்திரிச்சா மட்டும் நான் ஹீமோகுளோபின் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் டாக்டர், ஆனால் இப்பொழுதும் எனக்கு வந்து அந்த மாதிரி படுத்து எந்திரிச்சா இந்த மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு, நடந்தா குனிஞ்சா தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா கழுத்தெலும்பு தேய்மானம். அதற்கு தகுந்த வகையில் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா அதுவும் சரியாயிடுமா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஜான்சி மேலா, 46 வயசாவது, டவுன். ஓகே.
உங்க வயதுமா? திருநெல்வேலி டவுன். வயது 46. ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். எனக்கு வந்து முடக்குவாத நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 46 வயசு ஆகுது. எவ்வளவு காலமா இருக்கு? எனக்கு இப்போ ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருடங்களா இருக்கு. சரி, ஆமா. ஆனா இந்த நான் மருந்து மாத்திரை சித்தாலதான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அது எடுத்து இருந்தாலுமே விறுவிறுங்கு, மூஞ்சி, கை, கால்ல இதுல எல்லா இடத்துலயும் விறுவிறுங்கு. ஆனா லைட்டா உரசி விட்டாலே அப்படி வீங்கிடுது. உரசி விட்டா வீக்கம் வருதா, தடிப்பு வருதா? தடிப்பு, உடம்புல எல்லாம் தடிப்பு வருது, இங்கே வந்து வீங்கிடுது, அப்படி லைட்டா வீங்கிடுது. சரி, ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வலி இருக்கு. வலி இருந்துகிட்டே இருக்கு. வலி இருக்குது. ஆனா மருந்து மாத்திரை சாப்பிடுறதுனால சரியான கஷாயம் குடிக்கேன். சரிம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்ஐ பாத்துருப்பீங்கல்ல, முடக்குவாதம் பாக்குறப்ப ஆர்ஐ ஃபேக்டரி எவ்வளவு இருந்தது? 120 இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? இப்போதைக்கு நான் செக் பண்ணவே இல்லை. எனக்கு முடியவும் மாட்டேங்குது, வெளியே போக வைக்க வெளியே முடிய மாட்டேங்குது. ஓகே, 4-5 மாதவிடாய் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? 46 வயது சொல்றீங்க. மாதவிடாய் வந்து எனக்கு கொரோனா டயத்துல நின்றுச்சுங்க. நின்றுச்சா? ரொம்ப போயிடுச்சு. பல தைராய்டு டெஸ்ட் பண்ணேன், அது நார்மல்ல இருந்தது. இல்ல, எப்போ உங்களுக்கு மாதவிடாய் நின்னுச்சு? 42 வயசுல. 42 வயசுல வந்து நின்னுச்சு. கிட்டத்தட்ட அப்ப மாதவிடாய் நின்ன பிறகுதான் உங்களுக்கு இந்த முடக்குவாதமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்படிதான்? இல்ல, அதுக்கு முன்னக்கூட்டியே இருக்கு. அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி, 2-3 இல்ல, 46 வயதுனா 42 வயசுல நின்னுச்சுன்னா நீங்க 4 வருஷமா தான் முடக்குவாதம் இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப இல்ல, அதாவது லைட்டா அந்த கையில காய்ந்து இந்த குட்டி குட்டி இதுல முதல்ல இருந்துச்சு. ஓகே, முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கால்வலி ஒரு ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் ரொம்ப ரொம்ப வர வந்து 4 வருஷம் ஆகும். உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது முடக்குவாதம்? அப்பா கூட பிறந்த அத்தைக்கு இதே மாதிரி தான். அவங்களுக்கும் தூரம் போய் 40 வயசு 42 வயசுல நின்னுட்டு அவங்களுக்கும். இல்ல, முடக்குவாதம் அந்த மாதிரி இல்ல ஆஸ்துமா போன்ற விஷயம், தோல் நோய் யாருக்காவது இருந்திருக்கா? ஆஸ்துமா இல்ல, அத்தைக்கு இந்த வாத நோய் இருக்கு, முடக்குவாத நோய் இருக்கு. அப்பா கூட பிறந்த அத்தைக்கும் முடக்குவாதம் நோய் இருக்குது இருக்கு. அவங்க சரி, ஓகே. இந்த இது எனக்கு இப்போ வந்து இந்த விறுவிறுங்குதுல, அது வந்து என்னால தாங்க முடியல மேம். தலையில, கையில, கால்ல எல்லாம் அப்படி வீங்கிடுது மேம். ஓகே, ஓகே. அதுக்கு ஏதாவது கை மருந்து சொல்லுங்க. அப்புறம் நீங்க எங்க வருவீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் விளக்கம் கொடுத்துறேன். ஆக்சுவலா இந்த சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் நிற்கும் தருணம், அந்த நேரத்துல தான் இந்த முடக்குவாதம் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் முன்னாடி நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்னன்னா அவங்க ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கும். அது எப்போ வந்து வெளி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோடது எப்போ வந்து அந்த வீக்னஸ் ஆகுதோ அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அத்தைக்கு இருந்ததுனால இவங்களுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டரில் இருந்துக்குது. ஸோ ஹார்மோன்ஸ் அந்த மாதவிடாய் நிற்க போகும்போது ப்ரீ மெனோபாசல் சிண்ட்ரோம், போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம், அந்த மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறப்ப ஹார்மோன்ஸ் கீழே போகும் பொழுது நார்மலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு ஒரு பதட்டம், படபடப்பு இதெல்லாம் வந்து வரும். ஸோ அப்போ வந்து அது இவங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆகி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. ஸோ முடக்குவாதத்தில் வந்து என்ன அப்படின்னா, மற்ற முறை சிகிச்சைகளை விட சித்த மருத்துவம் எடுக்கும் பொழுது என்னன்னா, ஸ்டீராய்ட் போன்ற மருந்துகள் கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பெரும் பாதிப்பு இந்த கைகள் கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகி அது கோணல் ஏற்படுவது, முடங்கி போகிறது போன்றது கிடையாது. 5-6 வருடம் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் முந்தைய அளவுக்கு பெயின் இல்லை போல, பெயின் இருக்குங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளோ இருக்கு, சிஆர்பி எவ்வளோ இருக்குங்கிறத வந்து செக் பண்ணுங்கம்மா. அடுத்து நீங்கள் இப்போ சொல்றீங்க பார்த்தீங்களா, எனக்கு தோலில் வந்து தடிப்பு வருது அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த முடக்குவாதத்துக்குரிய மாதிரியே தான் ஸ்கின்ல வந்து அதோட பாதிப்புகளை, ஏன்னா இது எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு சிஸ்டமாக வந்து இது பாதிக்க பண்ணும். அதை தொடர்ந்து தான் இருக்கும். நரம்புகள் இழுக்குது அப்படிங்கிறப்ப நார்மலாக உங்களுக்கு பொட்டாசியம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனாலையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசைகள் இழுப்பது, நமக்கு தசைகள் ஒரு இருகல் அடைகிறது நமக்கு இழுப்பதும் போல தெரியும். ஸோ அப்போ பொட்டாசியம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி சிபிகே லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரியாட்டினின், பாஸ்போகைனேஸ்ன்பாங்க. இதெல்லாம் இதில் ஏற்படக்கூடிய, எதற்காக என்ன டாக்டர் நீங்கள் ஒரு சித்த மருத்துவர் ஏன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ மருந்துகள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பியூராக வந்து அது சித்த மருந்துகள் தான். அடுத்து நோயோட அணுகுமுறை அப்படிங்கிறப்பையும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப வாதம், பித்தம், கபம் அதுதான். இருந்தாலும் ஒரு பொதுப்படையான விஷயம் ஏன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியணும்ல.
இந்த இது எனக்கு இப்போ சரி ஆயிடுச்சா அப்படிங்கிற போஸ்ட் ட்ரீட்மெண்ட்லேயும் அந்த காரணம் உங்களுக்கு தெரியணும்ல, அதற்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிபிகேஏ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். அப்போ அடுத்தடுத்த சிஸ்டம் வந்து பாதிப்படையாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் பழைய டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோட ஹெல்த் சென்டர் இருக்குது, நேரில் வந்து பாருங்கம்மா. எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். நன்றி டாக்டர். இந்த வார கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுங்க. ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது பிற மாவட்டங்களையும் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. திருச்சி, வேலூர், மதுரை, கோவை போன்ற இடங்களில் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அதை வந்து நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை சித்தாபுதூரில் வந்து நியூ சித்தாபுதூரில் நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே விசிட் பண்ணுவேன். அருகாமையில் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் எடுக்கணும், இல்லை ஒப்பீனியன் கேட்கணும், ட்ரீட்மெண்ட்காக ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஸோ அங்கே வந்து என்னை நேரில் வந்து பார்க்கலாம். அடுத்து 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் கே புதூரில் நமது மருத்துவமனை இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து நேரில் பார்க்கலாம். மறுநாள் புதன்கிழமை 21ஆம் தேதி திருச்சி கருமண்டபத்தில் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கவும் நம்மக்கிட்ட ஒப்பீனியன், கன்சல்டேஷன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம். நமது மருத்துவமனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவமனை. நான் வந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி பிஎஸ்எம்எஸ். ஸோ பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ முழுவதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மருத்துவமனையில் கொடுக்கறது சித்த மருந்துகள் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு சகோதரிக்கு சொன்ன மாதிரி என்னன்னா, நான் நாடி பார்க்குறேன், நான் சொல்லக்கூடிய நாடி உங்களுக்கு அது புரியாது, அது சேஞ்சஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து தெரியாது. அடுத்து நீங்கள் நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொன்னாலும் அதை நான் ஃபுல்லாக இது பண்ணால் 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்று நவீனமான இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது, பரிசோதனைங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். இது இந்த மருத்துவத்திற்குரியது அந்த மருத்துவத்திற்குரியதுங்கிறது இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இதுலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். என்ன காரணம்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். ஸோ நமது மருத்துவமனையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சிஆர்பி எல்லாம் நார்மல் ஆகும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரே கூட இதாகும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஏஎன்ஏ ஃபேக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ரிவர்ஸ் ஆகாது. ஸோ நோய்கள் இது பண்ண பிறகு நம்ம அது மருந்துகளை நிறுத்திடுறோம். இருந்தாலும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எது நமக்கு முக்கியமாக இருக்கு, ஏஎன்ஏ ஃபேக்டர் ரிவர்ஸ் ஆகுதா, ஏஎன்ஏ நெகட்டிவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதற்காக தான் வந்து என்னென்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் பழைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எதுவானாலும் இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அது நமக்கு பயன் தரும். ஏன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பெரிதாக சொல்ல முடியறதில்ல. ஒரு 29 வயது சகோதரர் சொன்னார், எனக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க, நான் பெருசாக ஒன்றும் இது பண்ணலேன்னு. அப்படிலாம் நடக்க வாய்ப்புகளே கிடையாது. ஒரு இது பண்ணுறாங்க, எஃப்என்ஏசி பண்ணுறாங்க, இல்லை அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சர்னால் போஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த விளக்கம் கொடுக்கப்படுவதில்லை. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்ஸ் வந்து நமக்கு வேலிடாக தெரியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இடையில 1 நாள் 2 நாள் இல்லை ஒரு ஷார்ட் டூரேஷன் வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது அது ஸ்டீராய்ட்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது நம்மக்கிட்ட கொண்டு வந்த பிறகு அந்த பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது தான் தெரியுது மருத்துவர்கள் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில மருந்துகளால் சில ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அப்போ தான் நம்ம புரிந்துக்க முடியும். ஸோ அதனால் உங்களோட பழைய பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் நோயை சொல்கிறதுக்கு முன்னாடி நமது நாடி பரிச்சயம் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன உறுப்புகள் வந்து வீக்காக இருக்குது, என்ன நாடி வீக்காக இருக்குது, எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படிங்கிறத சொன்ன பிறகு தான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸே வந்து கேட்கப்படும், ட்ரீட்மெண்ட்டும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணப்படும். நன்றி. ஓகே டாக்டர், நம்ம காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன், ராதா பேசுறேன். ஓகே, எங்க வீட்டுக்காரங்களுக்கு கேட்கணும். அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. சரவணன், அவங்க வயசு அவங்க சரவணன் பேரு, வயசு 36, ஹார்ட் அதிகமா துடிக்குதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு காலமா அப்படி இருக்குமா அவருக்கு? அவங்களுக்கு முன்னெல்லாம் இல்ல, இப்ப போன வாரத்துலதான் அது மாதிரி இந்த இதய குழி வலிக்குதுன்னு சொன்னாங்க. இதயத்தை கீழே இருக்குல்ல, நெஞ்சு குழி வலிக்குதுன்னு சொன்னாங்க. என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஹார்ட் அதிகமா துடிக்கிறதுனாலதான் அப்படி வலி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்ததுல இது மாதிரி சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க?
அது இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதை இன்னும் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 75 தான் நார்மலா துடிக்கணும், 160 துடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்க, ஏதோ டெஸ்ட் ஒன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. எக்கோ பார்த்தாங்களாமா? எக்கோ பாத்தீங்களா? எக்கோ பார்த்தாங்களாம். எக்கோ பார்த்தப்ப அதுல இஎஃப்ங்கிறது எவ்வளவு இருந்துச்சு? எவ்வளவு இருந்துச்சு எக்கோ பார்த்ததுல? எக்கோ அது என்ன எவ்வளவு 160? இல்ல அவ்வளோலாம் அது இருக்காது. இது பொதுவா நான் கேக்குற கேள்வி என்னன்னா, உங்க கணவருக்கு மது பழக்கம், புகைப்பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சுத்தமா இல்ல, அது சுத்தமா கிடையாது, எந்த பழக்கமே கிடையாது. உடல் பருமன் இருக்கா? உடன் பருமன் இல்ல, இழைச்சிருக்காங்க, வத்தல ஒல்லியா தான் இருக்காங்க. முன்னாச்சும் கொஞ்சம் இதா இருந்தாங்க. எவ்வளவு வெயிட் இருக்காங்க? எவ்வளவு வெயிட் இருக்காரு? வெயிட் ஒரு 40-50 இருக்கும். 50 கிலோ இருக்காரு. இரவு வேலை அந்த மாதிரி பணிச்சுமை அதிகமா இருக்குமா அவருக்கு? வேலைதான் செய்வாங்க. அவங்க வந்து ஒரு கொத்தனார் வேலை பாக்குறாங்க, அது மாதிரி வேலைதான் அதிகமா இருக்கும். நாளுக்கு நாள் வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டே வர்றாங்களா? ஒண்டியா வேலை செய்யறதுனால கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஆமா, உடம்பு கொஞ்சம் இதா போனதுல இருந்து அவங்களுக்கு இழைச்சதுல இருந்து உடம்பு அது மாதிரி ஆகுது. அது ஒரு மாதிரி சோர்வாயிடுறாங்க வேலை செஞ்சது. ஓகே. ஆக்சுவலா தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல இன்னும். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாமா, உடல் இளைத்து கொண்டே வருது, படபடப்பு இருக்கு, ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆக்சுவலா எக்கோ பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் அந்த ஹார்ட்டோட கீழ் இடது பக்கத்துல வந்து மற்றும் வீக்கம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ல தான் உடல் இளைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும், படபடப்பு போன்றவை வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத ஒன்று பார்த்துருங்க. அது ரொம்ப கம்மியா இருக்கா என்னன்னு பாத்துங்க. ஸோ ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணிருங்க, காலதாமதம் செய்யாதீங்கம்மா. ஆனால் தைராய்டு டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து பூச்சிக்கடி பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அலர்ஜி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நமக்கு சடனாக ஒரு இம்யூனிட்டி டவுன் ஆகுது, இல்லை ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒத்து வருமா, இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம பின்னோக்கி வந்து வாழ்வியல் முறையில் போய் தான் ஆகணும். அடுத்த சந்ததியை நம்ம பாதுகாக்கணும். ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட ஒரு சயின்டிஃபிக் டேட்டா கொடுத்துருக்காங்க. பின்னாடி லேட் 90s பிறந்தவங்க வந்து ஈஸியாக வந்து முதுமைத்தன்மையை வந்து இது பண்ணுவாங்கன்னு. அவங்க முதுமையாக இருக்கிறாங்களா என்னங்கிறத விட அவங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப இதாகுது. ஸோ ஈஸியாக வந்து அவங்க வந்து பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இரவு நேரம் நன்றாக தூங்க வேணும். காலையில் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இரவு நேரம் நன்றாக தூங்கணும்னா எல்லாரும் ஒரு இது வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னா ஒரு 8 hours தூங்குனா போதும் அப்படின்னு. 8 hours தூங்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா கூட நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். அது நிறைய நம்ம க்ரோத் ஃபேக்டரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அலர்ஜி இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேஸ்ட் செல்ஸில் சில கெமிக்கல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் க்ரோத் ஹார்மோன் ஃபேக்டரும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த க்ரோத் ஹார்மோன் ஃபேக்டர் வந்து பல இடங்களில் சொல்லப்பட வேண்டிய விஷயம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுக்கு, நமக்கு சுகர் வராமல் இருக்கிறதுக்கு, அடுத்து தூக்கம் நல்லா, நம்ம வளர்ச்சி எல்லாற்றுக்கும், நம்ம ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கணும், எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்னென்னா தூக்கம் நல்லா இருக்கணும், சீக்கிரமாக தூங்கணும், அதிகாலை சீக்கிரம் எழும்பணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனே இப்படி போகுது அப்படின்னா கார்ப்பரேட் செக்டர் ஆகிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் இருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தொழில், ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய மருத்துவமனை போன்றவற்றில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் நைட் ஷிஃப்ட்னு இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் அந்த கண்ட்ரியோட இது பண்ணுறோம், இந்த கண்ட்ரியோட இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம், உணவு அப்படிங்கிறது பசித்து தான் சாப்பிடணும். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 6:30 மணி 7 மணிக்கு மேலே உணவு எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை நெறிப்படுத்தணும். இன்னொரு இந்த சொசைட்டிகிட்ட நான் கைகூப்பி கேட்டுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருத்தர் சீரான உணவு முறை வாழ்வியல் முறை ஏற்படுத்தும் பொழுது தயவு செய்து அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணி என்ன இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி சாப்பிட்றீங்க, ஏன் இப்படி இழைச்சிட்டீங்க, உங்களோட அக்கறை அவர்கள் மீது இருந்தது அப்படின்னா
அவர்களுக்கு மேம்படுத்த பொருளாதார உதவி செய்யுங்க. பணம் கொடுத்து உதவி செய்யுங்களே தவிர சாப்பாடு அதிகமாக கொடுத்து அவங்கள வந்து கெடுத்துடாதீங்க. இதுதான் வந்து நம்ம இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் மட்டும் இல்லை, நோயே இல்லாமல் வாழ இதை தான் ஃபாலோ பண்ணணும். வழக்கம் போல சமூக அக்கறை கொண்டு உங்களுடைய அருமையான விளக்கம், ரொம்ப நன்றி மேம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பூச்சிக்கடி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.